வணக்கம். 5000க்கும் மேற்பட்ட பாடல்கள், 40,000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள், 20க்கும் மேற்பட்ட நாவல்கள், புதினங்கள், சிறுகதைகள், திரைக்கதை வசனம் என்று காலத்தால் அழியாத பல படைப்புகளை நமக்கு அளித்த கவியரசர் கண்ணதாசனை பற்றி இப்பொழுது பார்ப்போம். வாருங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழ் சினிமாவில் தன் பாடல்கள் மூலம் உச்சம் தொட்டவர் கவியரசர் கண்ணதாசன். காதல், பாசம், நேசம், பரிவு, பிரிவு, சோகம், மோகம் என மனிதனின் அனைத்து உணர்ச்சிகளையும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்துள்ளார் கண்ணதாசன். எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி ரஜினிகாந்த் காலம் வரை திரையுலகில் பல முன்னணி நடிகர்களுக்கு மிகச்சிறந்த ஹிட்டான பாடல்கள் மட்டுமல்லாமல் தயாரிப்பு, இயக்கம், திரைக்கதை வசனம் என சினிமாவில் முக்கிய பங்காற்றியவர்தான் கண்ணதாசன். கண்ணதாசனின் தத்துவ பாடல்களை மிஞ்ச உலகில் யாரும் பிறக்கவில்லை என்றே சொல்லலாம். அவற்றில் சில: ஆறு மனமே ஆறு, வீடு வரை உறவு, போனால் போகட்டும் போடா, மயக்கமா கலக்கமா, கடவுள் ஏன் கல்லானான், சட்டி சுட்டதடா கை விட்டதடா, மனைவி அமைவதெல்லாம் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று பல பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் நடிகர்களுக்கு கண்ணதாசன் எழுதிய காதல் பாடல்களை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. அவரின் சோக பாடலை கேட்டால் நாமும் சோகத்தில் ஆழ்ந்து விடுவோம். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, அமைதியான நதியினிலே ஓடும் என்று சோகங்களை மிஞ்சிய பல பாடல்கள் உள்ளன. கண்ணதாசன் எழுதிய திரைப்பட பாடல்கள் 5 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. 1956 முதல் 1970 வரை மதுரை வீரன், மகாதேவி, மன்னாதி மன்னன் உள்ளிட்ட 13 படங்களுக்கு கதை வசனம் எழுதியுள்ளார். எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் படத்திற்கு வசனம் எழுதியுள்ளார். அவர் 6 படங்களை தயாரித்துள்ளார். 3ஆம் பிறையில் கண்ணே கலைமானே என்ற பாடல்தான் இவரது கடைசி பாடலாகும். அவருடைய இலக்கிய படைப்புகள் எண்ணில் அடங்காது. 27க்கு மேற்பட்ட புதினங்கள், 10க்கு மேற்பட்ட சிறுகதை புத்தகங்களை அவர் வெளியிட்டுள்ளார். கவிதை நூல்களில் 10க்கும் மேற்பட்ட காப்பியங்கள், அவரது கவிதை 9 தொகுதிகளாக உள்ளன. 10க்கு மேற்பட்ட சிற்றிலக்கியங்கள், கவிதாஞ்சலி என்ற கவிதை நாடகம் புனைந்துள்ளார். கட்டுரையை பொறுத்தவரை 30க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நூல்களை அமைத்துள்ளார். அவரது அர்த்தமுள்ள இந்து மதம் 10 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. 10க்கும் மேற்பட்ட இலக்கியங்களுக்கு உரை எழுதியுள்ளார். அனார்கலி, சிவகங்கை சீமை, ராஜதண்டனை என்ற நாடக நூல்களையும் எழுதியுள்ளார். சேரமான் காதலி என்ற படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். தமிழக அரசு கண்ணதாசன் நினைவை போற்றும் வகையில் காரைக்குடியில் மணிமண்டபம் அமைத்துள்ளது. மணிமண்டபத்தில் அவரது மார்பளவு சிலை உள்ளது. மேல்தளத்தில் அரங்கம், கீழ்த்தளத்தில் 2400 நூல்களுடன் ஒரு நூலகமும் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் உள்ளது. 8ஆம் வகுப்பு வரை படித்த கண்ணதாசனால் எட்டாத உயரத்திற்கு எப்படி சென்றார் என்று இப்பொழுது பார்ப்போம். காரைக்குடி அருகிலுள்ள சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் சாத்தப்ப செட்டியாருக்கும் விசாலாட்சி ஆட்சிக்கும் பிறந்த 8வது மகன்தான் கண்ணதாசன். அவரது இயற்பெயர் முத்தையா. செட்டிநாட்டில் நிறைய குழந்தைகளை பெற்ற தம்பதி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சுவீகாரம் கொள்ளும் நடைமுறை இருந்தது. பழனியப்ப செட்டியார் சிகப்பு ஆட்சிக்கு
சுவீகாரமாக சென்றார் கண்ணதாசன். அவருக்கு அப்பொழுது வைக்கப்பட்ட பெயர் நாராயணன். அவர் 8வது குழந்தையாக பிறந்ததாலோ என்னமோ 8ஆம் வகுப்பு வரைதான் அவரால் பள்ளி கல்வியில் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. சிறு வயதிலிருந்தே சிறு சிறு புத்தகங்கள் வாசிப்பது, எழுதுவது என்று இருந்தார். பத்திரிகையில் கதை எழுத வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்தது. அவரது 16 வயதில் வீட்டுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு சென்னை கிளம்பி வந்தார். சந்திரசேகரன் என்ற புனைப்பெயரில் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடினார். பசியும் எதிர்காலம் குறித்த கவலையும் அவரை வாட்டியது. திருவொற்றியூரில் உள்ள பட்டினத்தார் கோயிலிலே படுத்து கிடந்தார். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர் வேலை கிடைத்தது. அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டே கதை எழுத ஆரம்பித்தார். நில ஒளியிலே என்ற அவரது முதல் கதை பிரசுரமானது. முதல் கதை பிரசுரமான தூண்டுதலால் தீவிரமாக கதை எழுத ஆரம்பித்தார். திருமகள் என்ற பத்திரிகை ப்ரூஃப் ரீடர் வேலைக்கு நேர்காணல் சென்றார். அப்போதைய காலகட்டத்தில் எழுத்தாளர்கள் புனைப்பெயர் வைத்து எழுதுவது பேஷனாக இருந்தது. அதிலும் தாசன் என்று முடியும் பெயரை வைத்து எழுதுபவர்களுக்கு தனி மரியாதை கிடைத்தது. பத்திரிகை அதிபர் உன் பெயர் என்ன என்று கேட்க சில நொடிகளிலே யோசித்து கண்ணதாசன் என்று பதில் சொன்னார். முத்தையா கண்ணதாசன் மாறியது அப்பொழுதுதான். கண்ணதாசின் திறமையை அறிந்த பத்திரிகை அதிபர் அந்த இதழுக்கு தலையங்கம் எழுத சொன்னார். இந்திய தேசிய இராணுவம் பற்றி கண்ணதாசன் எழுதிய தலையங்கம் பத்திரிகை அறிவுவதை பெரிதும் கவர்ந்தது. உடனே அந்த பத்திரிகையின் ஆசிரியராக வேலை கிடைத்தது. அப்போது அவருக்கு என்ன வயசு தெரியுமா? 17. அதன் பிறகு திரைஒளி, தென்றல் திரை, சண்டமாருதம் என பல பத்திரிகைகள் பணியில் இருந்தார். கண்ணதாசன் என்ற பத்திரிகையும் அவரே நடத்தினார். அனைத்து பத்திரிகைகளிலும் அவரது கவிதைகள், கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் ஆகியன பிரசுரமாயின. இலக்கிய ஆளுமை மத்தியில் மக்களின் கவனம் அவர் பக்கம் திரும்பியது. கவிதைகள் மூலம் அடையாளம் கிடைத்த பிறகு திரைப்படங்களுக்கு பாடல் எழுத வேண்டும் என்ற எண்ணம் கண்ணதாசனுக்கு ஏற்பட்டது. மாடர்ன் தியேட்டர் கதை இலாக்காவில் கண்ணதாசன் சேர்க்கப்பட்டார். கதை இலக்கா சந்திப்புகளில் கலைஞரின் நட்பும் கிடைத்தது. பத்திரிகை பணியிலிருந்து விடுபட்டு முழுமூச்சாக திரைப்பாடல்களை பாட எழுத வாய்ப்பை தேடினார் கண்ணதாசன். ஜூபிட்டர் நிறுவன தயாரிப்பில் வெளியான கல்வனின் காதலி படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு கிடைத்தது. கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நினைவாகும் என்ற திரைப்படத்தின் பாடல் கண்ணதாசனுக்கு முதல் பாடல். அடுத்த 30 ஆண்டுகள் திரையுலகமே அவர் எழுதும் பாடல்களுக்காக காத்து கிடந்தது. கண்ணதாசன் குடும்பத்தை பற்றி பார்ப்போம். அவரது குடும்பம் பெரிய குடும்பம். பெரிய குடும்பம்னா சொல்கிறேன் கேளுங்க. இவருடன் கூட பிறந்தவர்கள் 9 பேர். இவருக்கு 3 மனைவிமார்கள். முதல் மனைவிக்கு 4 மகன் 3 மகள்கள். இரண்டாவது மனைவிக்கு 5 மகன்கள் 2 மகள்கள். கண்ணதாசன் தனது 50வது வயதில் புலவர் வள்ளியம்மை என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு விசாலி என்ற மகள் உள்ளார். பாடலில் கொடிகட்டி பிறந்த காலங்களில் கண்ணதாசன் செல்வத்தில் திளைத்தார். ஆனால் சேமித்து வைக்கும் பழக்கம் அவருக்கில்லை. படங்கள் சொந்தமாக எடுத்தார், கடனில் மூழ்கினார். அவர் சொல்கிறார், பிர்லாவைப் போல் சம்பாதித்தேன், ஊதாரியைப் போல் செலவழித்தேன், பல நேரங்களில் பிச்சைக்காரனைப் போல் ஏங்கி நின்ற வாழ்க்கைதான் எனது வாய்த்திருக்கிறது என்று ஒரு கட்டுரையில் பதிவிட்டிருக்கிறார். கண்ணதாசனுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். சரி எனப்பட்டதை தயங்காமல் கூறிவிடுவார். தவறு என்றால் சுட்டி காட்டுவார். தான் செய்தது தவறு என்றாலும் அதை ஒப்புக்கொள்ள தயங்கினது இல்லை. தனது வாழ்க்கை பற்றி வனவாசம், மணவாசம், வசந்தகாலம், எனது சுயசரிதை என்று 4 நூல்களை எழுதி தனது வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பகிர்ந்துள்ளார். எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான். அதனால்தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்ல எனக்கு தகுதி இருக்கிறது என்று கண்ணதாசன் கூறியுள்ளார். கண்ணதாசனின் பாடல்கள் இன்றைக்கும் பலருக்கு தாலாட்டாக, பலரின் துயரங்களுக்கு ஆறுதலாக, மனது உடைந்து கிடக்கும் பலருக்கு ஒரு தூண்டுதல் அளிப்பதாக இருக்கிறது.
அவர் காலமாகி 40 ஆண்டுகள் கடந்தாலும் நமது மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரது படைப்பாற்றலும் அவரது நேர்மையும் உண்மையும் தான் என்றால் மிகையாகாது. இந்த பதிவை லைக் செய்யுங்கள், உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.